ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி கிச்சனுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள், ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டொமேட்டோ கெச்சப் வாங்கின பாட்டில் தான். வேஸ்ட்டாக நம்ம ஆயில் கேனில் கடையில் வாங்காத வீட்டில் நம்ம பொருள் வாங்குகிற அந்த பாட்டிலே எப்படி நம்ம ஆயில் கேனாக யூஸ் பண்ணுறது தான் ஒரு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கெச்சப் வாங்கின பாட்டிலில் தூக்கி போடாத. இதில் வந்து சாமிக்கு ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம ஊற்றும் போது லைட்டாக அந்த கார்னரில் எப்படியா இருந்தாலும் ஒரு ஒரு சொட்டு லைட்டாக வெளியில் வந்து பிசுபிசுப்பு தன்மை அதிகமாகும். நம்ம ஜடைக்கு போட அந்த பேண்டு தான் இது. லூஸ் ஆனதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத. இந்த மாதிரி கூட அந்த பாட்டில் கார்னரில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் லீக் ஆகும்போது அந்த லப்பர் பேண்ட்லேயே பட்டுரும். நம்ம எடுத்து கூட அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு வச்சுக்கலாம். சாய்ச்சி ஊற்றும் போது லைட்டாக அந்த கார்னர் பகுதியில் ஆயில் வரும். இந்த மாதிரி பேண்டு போட்டுட்டிங்கன்னா இந்த பேண்ட்லேயே இந்த ஆயிலெலாம் பட்டுரும். இந்த டிப்ஸு ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு யூஸ் பண்ணுற சாக்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி கிழிஞ்சிருச்சுன்னா அது வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாத நிறைய யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க நான் என்னவா யூஸ் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த கிழிஞ்ச பகுதியோடு நீங்கள் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி தொடப்பம் நம்ம கைப்பிடிச்சி தென்னந்தொடப்பெல்லாம் கூட்டுறதுக்கு அந்த கைப்பிடி வந்து நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கைப்பிடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஆயில் கேனுக்கு தான் போட போகிறேன் பாருங்கள். நம்ம ஆயில் கேன் காசு போட்டு அதிகமாக ஆன்லைனில் வாங்காத எப்படி யூஸ் பண்ணலான்னு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் நான் பாருங்கள் இந்த மேல் மூடி மட்டும் தனியாகவே விற்கிது. அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிட்டு இந்த மாதிரி ஜாம் வாங்கின கெச்சப் வாங்கினா பாட்டிலில் அந்த மூடி மட்டும் கம்மி ரேட்டுக்கு வாங்கி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கேனை எப்போதுமே நம்ம கையில் எடுக்கும்போது வழுக்கும். அந்த மாதிரி வழுக்காத இருக்கிறது இந்த மாதிரி வீணாக போன சாக்ஸு, வேஸ்ட்டாக இருக்கிற சாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆயில் கேனுக்கு நீங்கள் எல்லா ஆயில் கேனுக்குமே இந்த மாதிரி நீங்கள் சாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். பிசுப்பு தன்மை இல்லாத எடுக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பர் ஐடியா தான். இதில் சின்ன பாட்டில் கெச்சப் வாங்கின பாட்டில் இருக்குது பாருங்கள். இந்த பாட்டிலுமே நான் மூடி வந்து உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆயில் கேன்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்கன்னா எப்படி 400 500 வரும். நீங்கள் அதுவே இந்த மாதிரி மேல் மூடியை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு எண்ணெய் ஆயில் கேனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஜாம் வாங்கின பாட்டில், கெச்சப் வாங்கின பாட்டில் கவர் மேல் மூடியை மட்டும் நம்ம ஆர்டர் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காசும் கம்மியாகும். இந்த மாதிரி மேல் மூடி மட்டும் நீங்கள் வாங்கும்போது 4 மூடி 100 அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஸ்வீட் வாங்கின பாக்ஸு, சாப்பாடெலாம் வாங்கினா பாக்ஸ் இருக்கும். மூடி மிஸ் ஆகிடும், இல்லைனா உடஞ்சிடும். இந்த அடி பாக்ஸ் மட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாத நிறைய ரிவ்யூஸு இதில் பார்த்துருக்கோம். 25 ரிவ்யூஸ் ஐடியாஸும் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தர வேணால் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மூடியை நான் என்னவா அடி பாக்ஸ் என்னவா யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம ஃப்ரிட்ஜோட டோரில் இல்லை தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாட்டில், ஊறுகாய் இந்த மாதிரி பாட்டில்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில டைம் கீழே பட்டு சிந்த கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ட்ரேவே நம்ம எடுத்து கழுவணும். அந்த மாதிரி இல்லாத இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வேஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸை வச்சுட்டு அது மேலே நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஏதாவது லீக் ஆனாலும் சரி, ஏதாவது ட்ராப்ஸ் பட்டாலும் சரி, அந்த பாக்ஸை மட்டும் நம்ம எடுத்து கழுவிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி இல்லாத பாக்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் தூக்கிப்படாத. இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் டோருக்கு இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 சைடுமே 2 பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சைடில் வந்து ஊறுகாயெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஊறுகாய் ஆயிலெலாம் கூட லீக்கேஜ் ஆகும். இந்த பாக்ஸை மட்டும் நம்ம எடுத்து கழுவிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக தூக்கி போடாத. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இந்த அலுமினியம் ஷீட் வந்து நாங்கள் வந்து காசுக்கு வாங்கலாம். நம்ம சாப்பாடுலாம் வாங்கினா, சப்பாத்தி புரோட்டாலாம் வாங்கினா பெரிய பெரிய கடைங்களில் இந்த மாதிரி அலுமினியம் ஷீட்டில் தான் சப்பாத்திலாம் ரோல் பண்ணி தராங்க. அந்த அலுமினியம் ஷீட்டை வேஸ்ட்டாக தூக்கி போடாத நிறைய யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வாழைப்பழம்லாம் கவர் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வீணாகாது. இந்த மாதிரி லெமனு இந்த மாதிரி கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு காயாத அப்படியே இருக்கும். சாப்பாடு வாங்கும்போது வர அலுமினியம் ஷீட்டெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாத. வாஷ் பண்ணிவிட்டு கழுவி மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் ரீயூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சொரக்காய், இந்த மாதிரி பூசணிக்காய்லாம் பாதி நம்ம யூஸ் பண்ணோம். வாட்டர்மெலான் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி பாதி இருக்கிற அளவு கொசு மிக்கும். அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஷீட் இருந்தாலும் நீங்கள் கவர் பண்ணி வைக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட அலுமினியம் ஷீட்டு இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மூடி நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்கள். பாக்ஸு, சில்வர் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி பாக்ஸோட கவர் மூடியை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொசுலாம் எதுவுமே வராது. அது இந்த சீசனில் ரொம்ப கொசு மிக்கும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம புதுசாக தொடப்பம் வாங்கியிருப்போம். அந்த தொடப்பத்தில் அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் அந்த கவர்லேருந்து கொட்டுலும். அந்த மாதிரி கொட்டாத இருக்க எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம்.
நீங்கள் தொடப்பத்தை கவரை விட்டு வெளியில் எடுக்காதே இந்த மாதிரி 2 கையை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதும். தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த துகள்லாம் அந்த கவர்லேயே கொட்டிடும். இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற தலகாணி உரக்குள்ளே அந்த தொடப்பத்தை விட்டுருங்க. ஏன்னா வீட்டில் கொட்டில் இருந்துன்னா கூட்டி அள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கவரை உள்ளே போட்டுட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த டஸ்டெல்லாம் அந்த கவருக்குள்ளேயே பட்டுரும். பழைய தலகாணி உரம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் தொடப்பத்தை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் செய்யலாம். இன்னொரு ஐடியா என்னென்னா, நீங்கள் வாளியில் தண்ணி வச்சுட்டு அதில் நல்லா தொடப்பத்தை அலசிட்டு வெயிலில் காய வச்சு மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தலகாணி உரையிலேருந்து எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு. புது தொடப்பாங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொரு ஐடியா என்னென்னா, நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற சீப்பு, நல்லா பெரிய பல்லாக இருக்கிற சீப்பை கூட இந்த மாதிரி நீங்கள் தொடப்பத்தில் லைட்டாக சீவி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்குள்ளலாம் பாருங்கள் கீழே கொட்டுது பாருங்கள், அந்த டஸ்ட்டெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் புது தொடப்பத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் இந்த மாதிரி புது தொடப்பத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு கூட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியாவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா தான். நம்ம எப்பொழுதுமே மிஷினுக்கு லிக்யூட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து துணியில் நல்லா லிக்யூடு மிக்ஸ் ஆகி நல்லா துவைப்போம். ஒரு சில டைம் லிக்யூடு இல்லை, பவுட்ரு தான் யூஸ் பண்ணுங்கும் போது நம்ம டைரெக்டாக மிஷினில் பவுட்ரு போடக்கூடாது. பவுட்ரு அந்த மிஷினில் ஹோல் வழியாக கீழே தான் அதிகமான பவுட்ரு போதும். கொஞ்சம் பவுட்ரு தான் நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கரையாது அவ்வளோ சீக்கிரம், வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் லிக்யூடு இல்லைனா வாஷிங் மிஷினில் பவுட்ரு போடும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் துணியில் எவ்வளோ பவுட்ரு உங்களுக்கு தேவையோ அவ்வளோ பவுட்ரு எடுத்து சின்ன மூட்டையாக அந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா இந்த பவுட்ரு நல்லா கரைஞ்சி துணியோட நல்லா மிக்ஸ் ஆகும். டைரெக்டாக நீங்கள் பவுட்ரை போடாத இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் முனிச்சு மாதிரி கட்டி நீங்கள் துணியில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸ் அவிக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும், அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஸ்மெல்லு பிடிக்காதவங்க ஒரு பீஸ் இஞ்சி துண்டை நல்லா தட்டிட்டு முட்டைக்கோஸ் வேக வைக்கும் போது நீங்கள் போட்டு அவிச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு வரவே வராது. இல்லைனா கறிக்கு போடுற அந்த கறி லீஃப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பீஸ் தான் தட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி தட்டி போட்டு நீங்கள் அவிச்சு சமைச்சு பாருங்கள். முட்டைக்கோஸில் வந்து அந்த ஸ்மெல்லே வராது. ஒரு சிலருக்கு பிடிக்காதவங்களுக்கு தான் இந்த ஐடியா. பசங்களாம் ஸ்மெல் வருதுன்னா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க நிறைய பசங்க. நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி போட்டு அவிச்சிட்டு அப்புறம் தாளிங்க. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நிறையா வீட்டில் வந்து உப்பு தண்ணி தான் இருக்கும். இட்லி பானை வேக வைக்கும்போது அடியில் வந்து இந்த மாதிரி உப்பு கரை பிடிச்சிருக்கும். நான் வந்து இது சின்ன இட்லி பானை தான், அடிக்கடி வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால மறந்துடுவேன், அடி பிடிச்சிருச்சு. அதனால தான் கருப்பாக இருக்குது. ஒரு லெமன் பீஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சிலர் இட்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், அது 14 லட்சம் போயிருக்கு. அந்த வீடியோவில் நிறையா பேர் டிப்ஸ் கேட்டது என்னென்னா, அடித்தட்டு இட்லி ஏன் கொழப்பாக இருக்குன்னு தான். அவங்களுக்குமே இந்த ஐடியா. எப்பொழுதுமே தண்ணி இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதித்த பிறகு இட்லி தட்டை நீங்கள் வைக்கணும். மாவு ஊற்றிட்டு அதுக்கு பிறகு தான் வைக்கணும். தண்ணி கொதிக்கங்காட்டியும் வச்சிங்கன்னா கொழப்பாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சிலர் வந்து தேங்காய் வந்து திருவோம், அருகாமனையில் தேங்காய் பூ திருவோம். அந்த தேங்காய் உடைச்ச உடனே அப்படியே நீங்கள் திருகுனீங்கன்னா அந்த ஓட்டு பகுதியில் இருக்கிற அந்த மேலே அந்த டஸ்டெல்லாம் திருவும் போது கீழே அப்படியே படும். அதுக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அருகாமனையில் எந்த திருவியில் நீங்கள் திருவினாலுமே அந்த ஓட்டு மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு வந்து தேங்காய் திருவியில் படாது, கீழே படாது. பாருங்கள், இப்போ நான் திருவி காட்டுறேன் பாருங்கள். இதே நீங்கள் தேங்காய் உடைச்சது டைரெக்டாக திருவினீங்கன்னா அந்த டஸ்டெல்லாம் அந்த தேங்காய் பூவிலே மறுபடி படும். 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திருவிங்கன்னா அந்த டஸ்டெல்லாம் எதுவுமே வராது. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த பனிக்காலத்தில் சீக்கிரமாக பெற வந்து தோயாது, தயிர் வந்து தோயாது. அதுக்கு சீக்கிரமாக தோயறதுக்கு ஒரு டிப்ஸு. அதுவும் நல்லா திக்காக தயிர் வந்து எப்படி பெற தோயணும். ஒரு சிலர் வந்து பால் இப்படி காய்ச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் தயிரை போட்டு அப்படியே மூடிடுவாங்க. அந்த மாதிரி மூடுனிங்கன்னா உங்களுக்கு தயிர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். தண்ணி மேலே தண்ணியாக இருக்கும், அடியில் தான் கெட்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தயிர் ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி 2-3 டைம் ஆற்றிட்டு நீங்கள் மூடி வைக்கணும். அப்புறம் தான் தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 4 டைம் நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க. தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்கான டிப்ஸு. சீக்கிரமாக தயிர் ஆகணும் இந்த பனி நாள்லன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. வாங்க என்னென்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி நல்லா மூடிடுங்க. அதுவும் டிஃபன் பாக்ஸாக இருந்தால் இன்னும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெப்லைசர் பாருங்கள், அதுக்கு மேலே டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி செம்படத்தில் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ஸ்டெப்லைசர் மேலே நீங்கள் சீக்கிரம் வச்சிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து சீக்கிரமாக தயிராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றி இந்த மாதிரி மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். செம்படத்தில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் நீங்கள் வைங்க, சீக்கிரமாக தயிராயிடும். ஒரு 4 ஹவர்ஸ்லேயே தயிராயிடும். கண்டிப்பாக இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நம்ம சாக்ஸில் நிறைய ரியூஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கிழிஞ்சி போனது, லூஸ் ஆனது, பழைய சாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத. வியாழக்கிழமை எப்பொழுதுமே நம்ம ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு வீடெல்லாம் நல்லா மேலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே கூட்டி துடைக்க போவோம். இந்த மாதிரி பழைய சாக்ஸ் ஒன்று இருந்தாவே போதும். கையில் இந்த மாதிரி க்ளோவ்ஸ் மாதிரி நல்லா மாட்டிட்டு இப்போ பாருங்கள், நான் சோப் கேஸை தான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ணது தான் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு. ஷோகேஸை தான் நான் தொடச்சி காட்டுறேன். கையில் க்ளோஸ் மாதிரி கவர் மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி துடைக்கிறதுக்கெலாம் க்ளீனிங்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா சாக்ஸு திக்காக துணி இருக்கிறதுனால நல்லா க்ளீனாக துடைக்கும். இந்த பொம்மை வந்து நாங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மையெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வைக்கும்போது குழந்தைங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் எடுப்பாங்க, நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது குழந்தைங்க. அதனால நம்ம இப்படி டபுள் சைட் டேப் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மையெல்லாம் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எடுக்கவும் முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு கூட கையில் நிறைய துடைக்கிறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கண்ணாடி ஷோகேஸில் இருக்கிற கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி, எதுனாலும் சரி கையில் இந்த மாதிரி ஒரு சாக்ஸை மாட்டிட்டு வீடையே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இது மாதிரி ஜன்னலில் இருக்கிற அந்த கம்பி எல்லாம் கூட ஒரு டைம் நம்ம துணி பிடிச்சிட்டு துடைக்கிறது, இந்த மாதிரி சாக்ஸை மாட்டிட்டு நீங்கள் அந்த கம்பியை பிடிச்சி அப்படியே தேய்ச்சி துடைச்சிங்கன்னா போதும், நல்லா பளிச்சின்னு ஆகிடும். அந்த மாதிரி கதவு, விண்டோஸ் எல்லாமே அந்த சாக்ஸை நீங்கள் கவர் மாதிரி மாட்டிக்கிட்டு நீங்கள் துடைக்கலாம். வேஸ்ட் ஆகிடுச்சே, லூஸ் ஆகிடுச்சே, கிழிஞ்சிடுச்சே, பழைய சாக்ஸ் தானேன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த சாக்ஸில் நிறைய யூஸ்க்கு நம்ம க்ளீனிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து டோர் தான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பூவெல்லாம் பாருங்கள், நம்ம ப்ரஷ் வச்சு எப்படி தான் துடைச்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கார்னர் பகுதி நம்ம விரல் விட்டு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். தூக்கி போடாத இந்த மாதிரிலாம் ரியூஸாக யூஸ் பண்ணலாம். இந்த ரியூஸ் ஐடியாஸில் எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் செருவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அதை அப்படியே லைட்டாக வீடியோவாக எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலாம் வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சிதிக்ஸா கூட தான் போயிருந்தோம். சிதிக்ஸா பாருங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. சித்தார்த்து ஆல்ரெடி நான் வீடியோலேயே காட்டியிருக்கேன் என் தம்பி பசங்கன்னு. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போயிருந்தோம், ஆனால் ரொம்ப கூட்டம் இல்லை, ஓரளவு சுமாராக தான் கூட்டம் இருந்தது. பாருங்கள், கோவிலுக்கு முன்னாடியே மஞ்சள் குங்குமம்லாம் விற்கிறாங்க, விளக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போய் இங்கே வந்து மரம் ஒன்று அரச மரம் வச்சுருக்காங்க. அந்த மரத்துக்கு அடியில் மஞ்சள் குங்குமத்தெல்லாம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு வரணும். சிதிக்ஸா அம்மா வந்து விளக்கு போட்டுட்ருக்காங்க. அந்த மரத்தில் மஞ்சள் குங்குமத்தெல்லாம் போட்டுட்டு நம்ம வாங்கிட்டு போனால் விளக்கை ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த மரத்தை சுற்றி வரணும். இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே தான் போகிறோம். சிதிக்ஸா வந்து ஆனுவல் டேயில் டான்ஸில் சேர்ந்துருந்தா, அதை பார்க்குறதுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. இந்த செருவாச்சூர் பக்கத்தில் தான் அவங்க ஊர் பக்கத்தில் இருக்காங்க. போயிருந்தோம். டான்ஸ் ஆனுவல் டேயில் சூப்பராக இருந்தது. சிதிக்ஸா செம்மையாக டான்ஸ் ஆடியிருந்தாங்க. பாருங்கள், கோவிலில் வந்து அபிஷேகம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா டிக்கெட்டு. அந்த 25 ரூபா டிக்கெட்டும் வாங்கிட்டு கோவிலில் வந்து சாமியோட அபிஷேகமும் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. இங்கேயே வந்து நம்ம சாமிக்கு வந்து மாவிளக்கெலாம் போகலாம். அதுக்கு பாருங்கள், உரல்லாம் அவங்களே போட்டிருக்காங்க. நிறைய உரல் இருக்குது. நம்ம அரிசி பச்சரிசி மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அங்கேயே உரலில் மாவெல்லாம் இடித்து கூட மாவிளக்கு போட்டுக்கலாம். தூண்லாம் பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக திருச்சி சைடு, பெரம்பலூர் சைடு வந்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாங்கள் வந்து அபிஷேகம் பார்க்குறதுக்காக க்யூவில் நிற்கிறதுக்காக டோக்கன் வாங்க போகிறோம். சிதிக்ஸா ஸ்கூலில் ஆனுவல் டேயில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பட்டிமன்ற பேச்சாளர் மோகன சுந்தரம் ஐயா வந்திருந்தாங்க. அதை கூட நான் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வேணும்னா பாருங்கள். சிதிக்ஸா சித்தார்த்து டான்ஸில் சேர்ந்துருந்தாங்க. செம்ம சூப்பராக ஆடி இருந்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.